மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது அடிப்படைவாதிகள் அப்புறம் தீவிரவாத எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கும்பலை இங்கே தடை பண்ணாங்க, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும். இந்த தடை விதிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை தாண்டி அரசியல் கட்சிகள் கூட இதில் பெரிய லெவலில் மறைமுகமாக அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட லிங்க்ல இருக்காங்க. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இங்கே மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகளோட நல்லாவே உறவோடு இருக்காங்க. இந்த விதமான காரணங்களால அத்தோடு சேர்த்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மோசமான சிந்தனையை விதைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. இது எல்லா பேருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். இதையே நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எப்படியான செயலாக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய ஓட்டு வங்கி எது, அந்த ஓட்டு வங்கியை கூட்டுறதுக்கு நம்ம எப்படி செய்கிறது, அந்த ஓட்டு வங்கியை குளிர்விப்பது எப்படி, இந்த மாதிரி போக்கில் எப்போதுமே இருக்கக்கூடிய திமுக சமீபத்தில் ஒரு 8 அதிகமாக வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் முன்பு ஒரு முறை சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு இராணுவ தளபதியினுடைய மரணத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இங்கே இருக்குன்னா அது இன்னொரு பாகிஸ்தானை உருவாகும் அப்படின்னு நான் ஒரு ட்வீட் போட்டதுக்கு என்னையே அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு பாகிஸ்தானா தமிழ்நாடு மாறுறத சொல்லிட்டாரு, மாற்றிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரியான அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஒரு அரசு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறைமுகமாக முயற்சி பண்ணுது, அரசியல் லாபத்துக்காகன்னு வச்சுக்கோங்க. இதே வேலையை தான் காஷ்மீரில் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலைமை இங்கேயும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எனவே இது சொல்கிறது எல்லாமே மாநிலத்தின் நலன் சார்ந்து. இப்போ நான் இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்ற வளாகத்திலிருந்து வருது. எப்போதுமே நீதிமன்றத்திற்குள்ள நீதிபதிகளை யாரை நியமிக்கணும், எந்த வழக்கை யார் நடத்தணும், எந்த நீதிபதி எப்படி நமக்கு வசதியானவங்க, இப்படியா பார்த்து நீதிமன்றத்தையே கெடுத்த ஒரு கும்பல் இருக்குன்னா அது திமுக தான். ஒரு கட்சிக்கு சினிமா வட்டத்தில் ஆரம்பித்து அரசு ஊழியர்கள் வட்டத்தில் தொட்டு நீதிமன்றம் வரைக்கும் ஒரு அணி மாதிரி உருவாக்கி வச்சுன்னு வச்சுக்கவே, அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் திமுக தான். அதனால தான் திமுகவில் எவ்வளோதான் கொள்ளையடிச்சாலும் சரி, அதனால் பலர் அடைஞ்ச நபர்கள் இருக்காங்களே அவங்களை காப்பாற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுவாங்க. இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதில் மிக தீவிரமாக ஈடுபட்ட நபர்கள் ஒரு 16க்கும் மேற்பட்ட நபர்களை என்ஐஏ கைது பண்ணிச்சு. அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாமே ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் இருக்காங்க. முக்கியமாக ஐஎஸ்ஐஎஸ் போன்ற வெளிநாட்டு தீவிரவாத சக்திகளுடன் இவங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் இருக்குது, இணக்கமான தொடர்பு இருக்குது. இதனால் கைது பண்ணாங்க. அதோடு சேர்த்து சந்தேகப்படத்தக்க நபர்களாக சுமார் 36க்கும் மேற்பட்ட நபர்களை இவங்க கோடிட்டு காட்டினாங்க என்ஐஏ. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அந்த நடவடிக்கையின் காரணமாக தான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாடு மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த என்ஐஏ உள்ளே வந்தது. என்ஐஏ இந்த மாதிரி அமைப்புகளை முன்கூட்டியே கைது பண்ணி போதுமான அளவுக்கு இவங்க முடக்க ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட நபர்கள் அதனுடைய ஆதரவாளர் இருக்காங்க, இவங்களுக்காக குரல் கொடுத்த இல்லாட்டி இவங்களுக்காக நீதிமன்ற படியேறின மிக முக்கியமான நபர்கள் ஒரு பட்டியல் இருக்குது. அதில் மிக முக்கியமான நபர் அஜ்மல் கான். இவரையே நம்ம இப்போ பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் பொதுவாக எதற்காக வாதிடுறார் அப்படின்னா, பொதுவாக எல்லா இடங்களிலும் எதற்காக பேசுகிறார் அப்படின்னா, இவர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நடத்தக்கூடிய மாநாடுகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நடத்தக்கூடிய விஷயங்கள், அதனுடைய தேவை என்ன, இஸ்லாமிய இயக்கங்கள் எப்படியா இயங்கணும், இப்படியான விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக நீதிமன்ற படி ஏறுறாரு. இது நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் நெட்டில் தேர்னாலே தெரிஞ்சிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சம்பந்தப்பட்ட ஆதரவாளருக்கு ஏறுறது. இவரை திமுக கவர்மெண்ட் என்னவா உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரலாக உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 6லேருந்து 5 அட்வொகேட் ஜெனரலை உருவாக்குவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எதற்காக உருவாக்கப்படுது முதல் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய நலன், அந்த மாநில நலன் இருக்குல்ல, அது மாநிலத்தினுடைய சட்ட ஆலோசனை இருக்கு இல்லையா, அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அந்த ஆலோசனைப்படி இந்த நீதித்துறையினுடைய அமைச்சர் இருக்கு இல்லையா, அவங்க செயலாக்குறதுக்கும் இதற்காக மட்டும்தான் அவங்கள நியமிக்கிறாங்க. இவங்களுடைய தகுதி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு என்னவா இருக்கணும்னா, எல்லா தரப்பு மக்களை பற்றியான ஒரு பார்வை இருக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்காகவும் அவங்களுடைய குரல் இருக்கணும். அவங்களுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான தகுதி அவங்களுக்கு பொது வாழ்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீதிபதி ஆகக்கூடிய தகுதி அளவுக்கு அவருக்கு அந்த பொது வாழ்வு அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா அவரை கொண்டு நீங்கள் அட்வொகேட் ஜெனரலாக போட்டிங்கன்னா அவர் எல்லா தரப்பு மக்களுக்காக குரல் கொடுப்பார். எல்லா தரப்பு மக்களுக்காகவுமே அந்த நீதி வேகமாக கிடைக்கிறதுக்காகவும், எந்த மாதிரியான செயலாக்கத்தில் ஒரு அரசாங்கம் இயங்கினா இங்கே நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸை அவரால் தெளிவாக கொடுக்க முடியும். யாரால்? அந்த அட்வொகேட் ஜெனரலால். இந்த பதவி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி, அரசு பதவிகளே மிகவும் பவர்ஃபுல்லான, அதாவது ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பதவி இது. இதில் அஜ்மல் கான் அவர்களை உட்கார வைக்கிறதுக்கு திமுக அரசாங்கம், முக்கியமாக என்ஆர் இளங்கோ ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு போதுமான அளவுக்கு எந்த போட்டியுமே இல்லாமல் அஜ்மல் கானை கொண்டு வைக்கிறதுக்கு ஒரே ப்ரொஃபைலை நகர்த்துறாங்க.
இதுதான் வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். இந்த இடத்துல தமிழக அரசு, முக்கியமாக திமுக அரசு மீது எழ வேண்டிய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற இயக்கங்களை இந்திய அரசு தடை பண்ணிடுச்சு. அப்போ இங்கே வேறொரு பேரில், அது முன்பு வேறொரு இயக்கமாக இருந்து அதுக்கப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாறி, அதுக்கப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேர் தானே மறைச்சிட்டு அதுக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அது அப்படியே இருக்கும். இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி உடையிறதே கிடையாது, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். முன்னுக்கு அல்லுமாவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாறினாங்க. இப்போ என்னவா மாறுவாங்க, இன்னொரு ஸ்ட்ரக்சரை மாறுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு தான் என்ஐஏ போன்ற அமைப்புகள் எல்லா ஸ்டேட்லையும் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை போதுமான அளவுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு கும்பல் முயற்சி பண்ணுமா? அந்த புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் நபர்களுக்கு இந்த அரசாங்கமே போதும் அளவுக்கு ஆசி வழங்குற மாதிரி இந்த வேலை. இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக தமிழக அரசு ரொம்ப தெளிவா, திமுக அரசு என்ன தெளிவு சொல்லுது அப்படின்னா, இப்படியான அடிப்படைவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், அடிப்படைவாத இயக்கங்கள் இங்கே உங்களுக்கு புகலிடம், போதுமான அளவுக்கு புகலிடம் உருவாக்குறதுக்கு பாருங்க, நாங்கள் அஜ்மல் கானே கொண்டு வைக்கிறோம் அப்படின்ற செயல் தான் இது. நாங்கள் அஜ்மல் கான் அவர்களுடைய ப்ரொஃபைலை ஒரு மைனாரிட்டி, முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்காக போராடுகிறார், இல்லை இஸ்லாமிய மக்களுக்காக நீதிமன்றங்களில் ஏடுகிறார், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம எதுக்கலை. ஆனால் அதனுடைய செயலாக்கத்தை நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா, அந்த பொறுப்புக்கு அவர் வரதுக்கு தகுதியான நபரான்ற கேள்விதான். அந்த பொறுப்புக்கு அவர் வரதுக்கு முன்பு அவர் என்னவா இருக்கிறார், சமூகத்தில் என்ன செயலாக்கத்தில் இருக்கார், அவருடைய ஆர்வம் என்ன, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய வாழ்வியல் என்ன, இப்படியா பார்த்தோன்னு வச்சுக்குவேன். ஒரு நீதிபதியாக கொண்டு வரதுக்கு என்ன தகுதி வேணுமோ அதே தகுதி, அதோட எந்த குறைச்சும் இல்லாமல் அதே தகுதியோடு இருக்கிற நபர் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டுடைய அட்வொகேட் ஜெனரலாக மாற்றணும். இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, சர்வதேசத்தில் கூட மிக முக்கியமான விதி. நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு அட்வொகேட் ஜெனரலா அப்படின்னா அவருக்கு பொதுநலன் இருக்கு இல்லையா, அது எல்லா தரப்பு மக்கள் மீதான பொதுநலன் ஒன்று இருக்கணும். அப்படியான விஷயத்திலே அடிப்படையிலே அடியாகக்கூடிய இந்த அஜ்மல் கானை நீங்கள் கொண்டு போய் அட்வொகேட் ஜெனரலாக போட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கக்கூடிய கீழவே நீதிமன்றங்களில் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாதிகளுக்கு எதிரான வழக்குகள் இருக்கு பாருங்க, இந்த வழக்குகள்லாம் விரைவுபடுத்தப்படும். இந்த வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப துரிதப்படுத்தப்படும். அதற்கு போதுமான தகுந்த ஆலோசனைகள் இங்கே வழங்கவும் படும். ஏன்னா அதுதானே முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அதுதானே வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. சுமார் தன்னுடைய 40-45 வருஷம் வாழ்க்கையில் அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ 60 வயசான ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவர் 40 வருஷமா என்ன ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதுதானே சொல்ல போறாரு. இதில் குறிப்பிட்ட அளவு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அஜ்மலுக்கான இதுக்கு முன்னாடி சீனியர் கவுன்சிலர், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான சீனியர் கவுன்சிலர் அறிவிக்கும் போது ஒரு 6 பேர் அறிவிச்சாங்க. அதில் வில்சன் இருக்காரு, எம்பி வில்சன் இருக்காரு, என்ஆர் இளங்கோ இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ அஜ்மல் கானை உள்ள சேர்த்தா அறிவிச்சாங்க. அதனால நம்ம எந்த குறையும் சொல்லவே இல்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக போய் நிற்க போகிறாங்க, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆலோசகராக மாறுறதுக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக போய் நிற்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரெப்ரஸன்டேட்டிவாக நிற்கும் போதே உங்களுக்கு தகுதி வேணும்னு நம்ம சொல்கிறோம், பரவாயில்ல, உங்கள் கவர்மெண்ட்டு உங்களுக்கு தோதான ஆளுகளை உங்களுக்கு ஏற்றாப்புல நீதிமன்றத்தில் போய் சரியான விஷயங்களை பேசி இவங்க தான் வாதாடுவான்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, நியமிச்சுக்கோங்க. ஆனால் அட்வொகேட் ஜெனரலாக நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஆளை போடும்போது இந்த மாநிலத்திலே, இந்த மாநிலத்தின் மக்கள் மீது ஒரு பெரும் சிக்கலை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு ஒரே காரணம், நேற்று நீங்கள் கோயம்புத்தூர் குண்டு வழக்கு காரணமான பாஷாவுக்கு கொண்டாட்டமாக ஊர்வலம் பண்ணுறதுக்கு அனுமதி செய்யும் பாருங்க. அதோட ரொம்ப முக்கியம், அந்த கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான நபர்கள் அண்ணா நூற்றாண்டு விழான்னு ரிலீஸ் பண்ணி விட்டீங்க பாருங்க. இயர்லியாகவே ஒரு 3 வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணி விட்டீங்க பாருங்க. நன்னடத்தையின் காரணமாக அவன் என்ன நன்னடத்தை பண்ணான்னு தெரியல, அண்ணா நூற்றாண்டு விழான்னு காரணம் போயிட்டு அவன் எவ்வளோ ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அதே வேலையை தான் இன்னைக்கு இங்கேயும் பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறையுமே திமுக அரசாங்கம் வரும்போது அடிப்படைவாதிகளை குளிர்விக்கிறதுக்கும் இப்படியான தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் ரொம்பவும் அதிக தொடர்புடைய கூடிய நபர்களை முக்கியமான பொறுப்பை கொண்டு உட்கார வைக்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவது எதனால? எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக எதுவும் செய்வோம், என்னமும் செய்வோம் அப்படியான மனநிலையில் தான் இவங்க இந்த கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான நபர்களை கொண்டாடிக்கிருக்கான்னு வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி ஒரு படிக்கு மேலே போய் இந்த மாதிரி நபர்களுக்கு வக்காலத்து வாங்கியிருந்த நபர்களை கொண்டு உயர் பதவிகளை நீங்கள் உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த கட்ட அரசியல், அது திமுகவோட அடுத்த கட்ட அரசியல். இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்றதை பலரால் சிந்திக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பை சரியாக புரியாத மக்களால் இதை யோசிக்க கூட முடியாது. ஆனால் இது ஒட்டுமொத்த நீதித்துறையில் இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்த மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பெருச்சாளிகளுக்கு வழிவகை செய்யும். அந்த பெருச்சாளிகள் ஊழல் பெருச்சாளிகள் கிடையாது, இந்த தேசத்துக்கு எதிரான பெருச்சாளிகள். அந்த கும்பல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் அப்பாடா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடச்சிருச்சுடா, ஒரு ஓட்டை கிடச்சிருச்சான்னு இப்போ கொண்டாட்டத்தில் இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, எங்களுக்கு தெரியவும் செய்யுது. இதற்கு ஒரே காரணம் அஜ்மல் கான் அவர்களை அட்வொகேட் ஜெனரலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர போகிற செய்தி. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் என்னன்றதை மக்கள் கொஞ்சம் ஒரு பொதுப்புத்தில் புரிஞ்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை மத்திய அரசும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம்.